வெண்மையும் மென்மையும் கைகோர்க்கும் தருணம். கோடையும் குளிர்காலமாகும். சம்மர் ஸ்பெஷல் பியோர் காட்டன் ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ். வாழை குமரியின் வாரிசனே வாழும் சித்தர் எங்களம்மா. நாளும் பொழுதும் தமிழ் பேசும் தேர்ந்த ஞானம் எங்களம்மா. நம்முடைய சித்தர் ஞான உலாவில் இப்பொழுது பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் வயத்தினால் நாம் இன்று அவதூத மகான் மகாயோகி தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய ஜீவசமாதியில் அமர்ந்து அவரை தரிசித்து அவருடைய அருள் நிழலில் இளைப்பாரி கொண்டிருக்கிறோம். சாமிகளை பற்றிய வரலாற்று குறிப்புகள், அவரோடு தொடர்புடைய மகான்களுடைய வரலாறுகளெல்லாம் புரட்டும் பொழுது நிறைய இருந்தாலும் நேரடியான அவருடைய வரலாற்று சம்பந்தப்பட்ட குறிப்புகளை மட்டும் இப்பொழுது உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சுவாமிகள் திருச்சி அருகே கீழாளத்தூர் என்ற கிராமத்திலே சிவசிதம்பரம் பிள்ளை மீனாம்பிகை தம்பதியருக்கு மகனாக பிறந்தார்கள். இவருக்கு ஒரு தம்பி உண்டு. சாமியுடைய பெயர் இளமை பெயர் அருணாசலம் என்பது. இவருடைய தம்பியின் பெயர் நமச்சிவாய சுவாமிகள் என்பது. இருவருமே இளமையிலே கல்வி கற்பதற்காக அவருடைய தந்தை பள்ளியிலே சேர்த்து விடுகிறார். இளையவராகிய நமச்சிவாயை நன்கு படிக்க இவர் மௌனமாகவே எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பார். ஆசிரியர் பாடங்கள்லாம் முடிந்த பிறகு கேள்வி கேட்டால் என்னென்ன அவர் நடத்தியிருக்கிறாரோ அத்தனையுமே திருப்பி சொல்லக்கூடிய ஆற்றல் இவருக்கு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஆசிரியருக்கு விளங்காத புரியாதவைகளெல்லாம் இவர் விளங்கக்கூடிய ஞானம் அறிவுடையவராக இருந்தார். இதை உணர்ந்த ஆசிரியர் நமக்கு எதிரே இருப்பது சாதாரண மனிதர் அல்ல, ஒரு மகான் என்பதை உணர்ந்து காலிலே விழுந்து பணிந்து அவர் இனிமேல் நீ எனக்கு மாணவனாக இருக்கக்கூடாது என்று சொன்னவுடன் அவர் பள்ளியை விட்டு வெளியேறி விடுகிறார். அப்புறம் வெளியேறி இவர் ஞானவனாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இவருடைய தம்பி படித்து கொண்டிருக்கிறார். அதன் பின்னால் அவருடைய தாய் தந்தையரும் மகனுடைய ஞான நிலையை அறிந்து அவர் தியானத்தில் இருப்பதையெல்லாம் ஆதரவாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே நாள் நெருங்கக்கூடிய காலம் வருகிறது. இவர் வெளியே எங்கேயோ செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். அப்பொழுது அவருடைய தந்தை நாங்கள் இருக்கும் வரை நீ எங்களுடனே இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். அப்போ நான் சொன்ன உடனே அவங்க அம்மா உடனே கூப்பிட்டு அவர் இருக்கிற வரைக்கும் என்று சொன்னால் என்னென்று கேளு என்று கேட்ட உடனே அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிற வரைக்கும் என் மனைவி என்னோட இருக்கணும், அவங்க இல்லாமல் நான் இருக்கக்கூடாது, அதனால் நான் இருக்கிற வரைக்கும் நீ இருக்கணும்னு சொல்லும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி நான் அதுக்கு பிறகு நான் இருக்க முடியாது, அதனால் அவர் எப்படி நான் இருப்பதற்கு முன்னால் போக வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதுபோல் நான் சுமங்கலியாகத்தான் போக வேண்டும், அவருக்கு முன்னால் நான் போகக்கூடாது, அதனால் நீ இருந்து எல்லாவற்றையும் முடித்து விட்டு செல் என்று சொன்னவுடன் அவர் இன்னும் 8 நாள் பொறுத்து கொள்ளுங்கள், காரியம் முடியும் என்று சொல்லிவிட்டு அமைதியாக இருந்து விடுகிறார். என்ன காரியம் என்ன என்று எதுவுமே சொல்லவில்லை. அதன் பின்னால் பெற்றோர்கள் இருவரையும் அருகிலே அமர வைத்து விபூதியை எடுத்து தாய் தந்தர் இருவருக்கும் நெற்றியில் இட்டு இறைவனை தியானித்து ஆசீர்வாதம் செய்தவுடன் அவர்கள் இருவரும் அமர்ந்த நிலையிலேயே பரிபூர்ணமடைகிறார்கள். அப்படி அவர்களுக்கு கொடுத்ததற்கு பிறகுதான் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அங்கிருந்து கிளம்பி தேசாந்தரியாக சுற்றத் தொடங்குகிறார். ஒரு காலங்களில் அவர் அவதூதர மகனாகவே மாறிவிடுகிறார். அப்படி மாறிக்கொண்டிருக்கும் பொழுது இருந்த இடத்திலிருந்தே இப்போ ஐயா சொல்லும் பொழுது இது பிறக்க முக்தி என்றது போல தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை யார் நினைத்தார்களோ நினைத்த உடனேயே அவர்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உடையவராக சாமிகளை விளங்கினார். சாமிகளிடம் அருள் பெற்று அவரையே தியானித்து கொண்டிருந்த ஒரு கொத்தனார் ஒருவர் ஸ்ரீரங்கத்திலே கோபுர வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது மேலே ஏறி வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த சாரக்கழி கொஞ்சம் நழுவியதனால அவர் அங்கேருந்து கீழே விழுகிறார். நாம இருந்தால் ஐயோயோ அம்மா என்று கத்தி தான் விழுவோம். அவர் தட்சிணாமூர்த்தி அபயம் என்று சொல்லிக்கொண்டே கீழே விழுகிறார்.
தட்சிணாமூர்த்தி அபயம் என்று கீழே விழுந்தவுடன் இங்கே அன்பர்கள் மத்தியிலே அமர்ந்திருந்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் எழுந்து மேலிருந்து கீழே விழுகக்கூடிய பொருட்களை தாங்கி பிடிப்பதைப் போல, அப்படி தாங்கி பிடிப்பது போல ஒரு பாவனை செய்கிறார். அங்கு அவருக்கு யாரோ அருவத்தில் அவரை தாங்கி பிடித்து கீழே இறங்கி விடுவதைப் போல பத்திரமாக எந்தவித சிராய்ப்பு கூட இல்லாமல் பாதுகாக்கப்படுகிறார். இங்கு சாமிகள் சொல்லுகிறாரா, ஊரில் யார் எங்கேருந்து விழுந்தாலும் அபயம் தட்சிணாமூர்த்தி தானா என்று சொல்லி கிண்டலாக சொல்லிக்கொண்டே இவர் அந்த நடந்த விஷயங்களை அவருடைய அன்பர்களுக்கு சொல்லுவதாக அவருடைய வரலாறு செல்லுகிறது. இவருடைய அருளாற்றலை இறைவன் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலத்தை அவர் ஏற்படுத்துகிறார். அப்பொழுது சாமிகளை இங்கங்கு தேசாந்திரே சென்று கொண்டிருந்தால் கூட இந்த திருவாரூர் தெப்பக்குளத்தை சுற்றியே அவதூதராக அவர் அதிகமாக அலைந்து கொண்டிருந்த நேரம், அப்பொழுது சித்தூரிலே சோமநாத முதலியார் என்ற ஒரு பெரிய அன்பருக்கு, இறை அன்பருக்கு குண்ம நோய் என்ற ஒரு நோய் தீராத நோய் விடுகிறது. எவ்வளவோ வைத்தியம் செய்து பார்த்து முடியாத நேரத்தில் அவர் பொதுவாகவே சைவத்திற்கு தலைமை பீடமாக சிதம்பரத்தை தான் கருதுவார்கள். அந்த சிதம்பரத்திற்கு இறைவனை தியானித்து வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் இரவு அவருக்கு அசரீரியாக ஒரு குரல் கேட்கிறது. நீ உடனே திருவாரூருக்கு போ, தட்சிணாமூர்த்தியை வணங்கி சரணடை, உன்னுடைய வியாதி குணமாகும் என்று உத்தரவு கிடைக்கிறது. இவர் உடனே நேராக திருவாரூருக்கு நம்முடைய தேராச பெருமான் கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து வழிபட்டு கொண்டிருக்கிறார். நோய் தீர்ந்தபாடில்லை. அன்று இரவு அவர் இங்கே ரொம்ப வருத்தத்தோடு, இறைவா நீ சொல்லித்தானே நான் இங்கே வந்தேன், இங்கு தட்சிணாமூர்த்திக்கு நான் அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டு என்னுடைய நோய் நீங்கவில்லையே என்று சொல்லி ஒரு மிகவும் மனத்துயரோடு வேண்டி வணங்கும் பொழுது மீண்டும் அசரீர் கேட்கிறது. நான் சொன்ன தட்சிணாமூர்த்தி அவன் இல்லை, இங்கு அவதூதராக குளக்கரையில் அலைந்து கொண்டிருப்பானே அவனிடம் போ, உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்று சொன்னவுடன் அப்படி சுற்றி வருகிறார். இங்கு அந்த சுற்றில் இருக்கக்கூடிய எச்சில் இலைகளெல்லாம் பொறுக்கி எடுத்துக்கொண்டு ஒரு அவதூதர் மகான் இங்கு அலைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார். இவர் பார்த்தவுடனே அவர் சட்டம் செய்யவே இல்லை. இவர் சாஷ்டாங்கமாக அவர் காலிலே விழுந்து வணங்கி என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி இவர் சொன்னவன் பார்த்து விட்டு பக்கத்தில் அந்த எச்சி இலைகள் கிடைக்கிறது, அதை எடுத்து கொடுக்குறார். அந்த உச்சிஷ்டத்தை அவர் எடுத்து பருகிய உடனே அந்த நிமிடமே அவருடைய கொடுமையான அந்த குண்மநோய் என்ற வயிற்று வலி நீங்குகிறது. அப்பொழுதுதான் சிவபெருமான் அசரீரியாக சொன்னது தட்சிணாமூர்த்தி. இவர் சாமியோட பேர் அருணாச்சலம். தட்சிணாமூர்த்தி என்ற பெயர் அப்பொழுதுதான் இறைவனாலே அவருக்கு சூட்டப்பட்ட பெயர். அதிலிருந்து தான் அவருக்கு தட்சிணாமூர்த்தி என்ற பெயரானது விளங்குகிறது. சாமிகளோடு நிறைய மகான்கள் தொடர்பு இருக்கிறார். நம்முடைய திருவண்ணாமலை பக்கத்தில் பூண்டி மகான், பூண்டி என்ற ஊரில் பூண்டி மகானை பற்றி நீங்கள் இந்த ஆன்மீக உலகத்தில் இருப்பவர்கள் கேள்விப்படாமல் இருக்க முடியாது. அவரை ஒரு பத்திரிகையாளர் பேட்டி காணும்பொழுது ஒவ்வொரு விதமாக சொல்லிக்கிட்டு வரும்போது, உங்களோட வயசு என்ன சாமி, அது ஏன்டா உனக்கு தட்சிணாமூர்த்தி சாமி திருவாரூரில் இருக்கும்போதே எனக்கு தெரியும், அவருக்கு அந்த கட்டடம் கட்டுறப்பையும் நான் இருந்து சித்தால் வேலை பார்த்துருக்கிறேன் அப்படின்னு பூண்டி மகான் சொன்னதாக ஒரு பதிவு அவருடைய வரலாறுகளில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வரலாறு பார்ப்போமேயானால், இங்கிருந்து கிழக்கே நாகப்பட்டினம் செல்லக்கூடிய சாலையிலே புறவாச்சாரி என்ற பொருள் வைத்தியசேரி என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அது நம்முடைய மடத்தை சேர்ந்த நிர்வாகம் தான் அதையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு உகந்தலிங்க குருசாமிகள் என்று ஒரு மகான் அடங்கியிருக்கிறார். அவர்தான் இந்த கோவிலூர் மடம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த முத்துராமலிங்க ஞானதேசிக சுவாமிகளுடைய குருநாதர். இவரோட பயிற்சி பெற்று தான் அவர் கோவிலூரில், காரைக்குடி கோவிலூரில் திருமடம் சாவிக்கிறார். அந்த சாமிகள் நெசவு தொழிலாக இருக்கும் பொழுது அந்த பாவு கஞ்சியெல்லாம் வைத்து கொண்டிருப்பாராம். இவர் உடனே அங்கே வரும்பொழுது அவர் தன் துணைவியார் அழைத்து, அவர் இல்லற ஞானி, தட்சிணாமூர்த்தி வந்து கொண்டு இருக்கிறார், நீ எல்லாவற்றையும் சமைத்து வைத்துவிட்டு சென்று விடு அப்படின்னு சொல்லி விடுவாராம். அதுக்கப்புறம் இவர் சொல்லி சிறிது நேரத்தில் அவதூதராக தட்சிணாமூர்த்தி அவருடைய புறவாச்சாரி வீட்டிற்குள் நுழைவாராம். இப்படி அவருடைய வரலாற்று குறிப்புகளையும் அப்படி இருக்கிறது. தன்னுடைய அன்பை நேசிக்கக்கூடிய அன்பர்களை தேடி செல்லக்கூடிய ஒரு பாக்கியவானாக அவர் இருக்கிறார். அதனால் நீங்கள் திருவண்ணாமலை போனால் சரி, திருச்சி போனாலும் சரி, மலேசியா போயிருந்தாலும் சரி, அங்கிருந்து தட்சிணாமூர்த்தி சரணம் என்று சொன்னால் ககன மார்க்கமாக அவர்கள் வந்து விடுவார்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையின்மை இங்கே இருக்கிறோம். சாமி சொன்னதோடு இவருடைய உடன்பிறந்த தம்பியாகிய நமச்சிவாய மூர்த்திகள் இங்கிருந்து நாகப்பட்டினம் போகிற வழியில் 7 கிலோமீட்டரில் நீலப்பாடி என்ற ஊரில் அவருடைய ஜீவசமாதி இருக்கிறது. சாமியுடைய உடன் பிறந்த சகோதரருடைய ஜீவசமாதி. அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமியாக இந்த இடத்திலே மிகப்பெரிய அவதூத மகானாக
இறைவனாலேயே தட்சிணாமூர்த்தி என்று பெயர் சூட்டப்பட்ட பேறு பெற்ற ஒரு மகானுடைய அதிஷ்டானத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நீங்கள் வணங்கியிருக்கிறீர்கள். இனி தியானம் செய்யும் பொழுது குருவே சரணம் என்று வேண்டும் பொழுது இவரையும் ஒரு கணம் நினைத்து பார்த்துகையானால் இவர்களெல்லாம் நாம் அழைத்து வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு சித்தர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான நீங்கள் போய் குறைய சொல்லணும்னு அவசியம் இல்லை. மனதால் குருவே சரணம், இப்போ அம்மா இருக்காங்கன்னா அம்மாவே சரணம்னு சொன்னால் போதும். நீங்கள் என்ன ஏதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். யாரோ ஒரு ஆத்மா நம்மை தேவையை எதிர்பார்க்கிறது, உடனே அங்கே வந்து அதுக்கு என்ன சூழ்நிலையை செய்து விடுவார்கள். அதனால் வந்திருக்கிற அனைவருமே உங்களுடைய எண்ணங்களை அவர்கள் பால் செலுத்தி அவரை சற்று நேரம் ஒரு 2 நிமிடம் தியானித்து கலைந்து செல்லுங்கள். எப்பொழுதுமே அவருடைய நினைவுகள் உங்களோட இருக்க வேண்டும். அப்படி இருக்குமேயானால், சித்தர்களை நம்புவோமேயானால், எந்த காலத்திலும் இந்த பிறவிக்கு நமக்கு நல்ல கதி ஏற்படும். இந்த ஆத்மா ஒரு நல்ல நிலை அடைய வேண்டுமானால் அவர்களுடைய துணை இருந்தாலொழிய நமக்கு முடியாது. நமக்கு வயதான காலத்தில் நமக்கு எல்லாருக்கும் வரக்கூடியதான். யாருக்கும் குறை இல்லாமல் தொல்லை இல்லாமல் நம்முடைய பயணம் முடிய வேண்டும் என்ற எண்ணங்கள் தான் ஒவ்வொருக்கும் வரும். அந்த எண்ணங்கள் ஒருத்தருக்கு இருக்குமானால், அந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டுமானால் அதை செய்யக்கூடியது சித்தர்கள் தானே தவிர, வயதான காலத்தில் இப்படி இருக்கிறியே, நான் யார் பார்த்துருக்கிற வேலை இல்லையான்னு பிள்ளையை நம்ம கோச்சிக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் நமக்கு இந்த ஆத்மாவுக்கு இறுதி காலத்திலே வராமல் இருக்க வேண்டுமானால் அதை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரே சக்தி சித்தர்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால் அம்மாவை வணங்கும்போது சித்தர்களை சேர்த்து வணங்குங்கள், உங்களுக்கு எல்லா வழிகளும் கிடைக்கும். அது வணங்கக்கூடிய வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா அவர்கள் யான் பெற்ற என்ப பெருக வையகம் என்பது போல இவருக்கு எப்படி அந்த அருளாற்றல் கிடைத்ததோ அந்த அருளாற்றல் இவரை நம்பக்கூடிய அனைவருக்கும் வர வேண்டும் என்பதற்காக இந்த ஞான உலாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல ஞான உலாக்கள் தொடரும். முக்தி தரக்கூடிய திருத்தலங்கள் எத்தனையோ உண்டு. அதில் மிகச்சிறப்பு பெற்றது திருவாரூர். நீ பிறந்துட்டாவே முக்தி தான், அடுத்த பிறவி இல்லை. இன்னொரு பெருமை இருக்கு. ஆண்டவன் காதலுக்கு தூது போனது இங்கே தான். எல்லா சிவபெருமானு சுந்தரமூர்த்தி சுவாமி அவருக்கு ஒரு கோபம், சேர்த்து வைக்கலையேன்னு. அதுக்காக பரவநாச்சியாரை சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக இவரே அம்மையார் வீட்டுக்கு போகிறார். அப்போ உலகியல் சார்ந்த ஒரு வாழ்க்கையை சிவபெருமான் சொல்கிறாரு. அதில் அவர் நடந்த வீதி தான் ஆரூர் வீதி. சிவபெருமான் திருவடி பட்ட இடம். நோக்கம் எது வேணாலும் இருக்கலாம், இருந்தாலும் சிவபெருமானே நடந்ததாக ஒரு வரலாறு இங்கே இருக்குது. அது மட்டுமல்ல, ஆன்மீகத்திற்கு என்று ஒரு பூமி போல இசைக்கும் இந்த இடம்தான் திருவாரூர் தான் ஒரு இசை மையம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சித்தர்களுடைய பூமியும் இதுதான். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். எத்தனையோ சித்தர்கள் இந்த பகுதியில் வெளியில் தெரியாது. இங்கே எவ்வளோ பெரிய மகான் இவர்களெல்லாம் எவ்வளவோ சித்துக்கள் செய்து மக்களை எதுக்குன்னு சொன்னால் ஒரு நல்வழிப்படுத்தணும். ஆனால் நான் நினச்சி பார்க்குறேன், இவ்வளவு சித்தர்கள் தோன்றியிருக்கிறாங்க, இவ்வளவு 12 திருமுறைகள் வந்திருக்கு, 4000 திவ்ய பிரபந்தம் வந்திருக்கு. ஆண்டவனே உனக்கு உன்னுடைய லவ் மேட்ருக்கு நானே உதவி செய்கிறேன்னு சொல்லி பறவை நாச்சியாருக்கு போயிடுறேன். சொற்றமைடால் எம்மை பாடுக அப்படின்னா அவர் அது நீ என்னை நல்ல தமிழில் பாடுன்னு ஆண்டவனே கேட்குறான். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய கேட்டால் எல்லாம் தருவானே, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புனர் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமி எதை கேட்டாலும் கொடுப்பார். சுந்தரமூர்த்தி சுவாமி எதை கேட்டாலும் எம்பெருமான் கொடுப்பார். எவ்வளவு இருந்தும் நீ உங்களை பற்றி சொல்லலை, இன்னும் மனுஷன் திருந்தலை. இதுதான் உண்மை. புரியுதா? தினம் சில பேப்பர் செய்திகள்லாம் பார்க்குறேன். இந்த பெண்களை பற்றி இழிவான ஒரு நிலையை இந்த தமிழகம் போகிற போக்கு சரியில்லை. பெண்ணை தெய்வமாக மட்டுமல்ல, தாயாக மட்டுமல்ல, அதற்கு மேலே ஈஸ்வரனுக்கே தாயாக பெண்ணை சொன்ன பூமி தான் இது. இதில்
அந்த கலாச்சாரத்தை நம்ம திரும்ப கொண்டு வரணும். உங்களை இப்படி கொண்டு போய் சுற்றி கொண்டு வந்து விட்டான்னா ஏதோ பிக்னிக் போயிருச்சுக்கு அம்மா நம்மளை பிக்னிக் கூட்டிகிட்டு போயிருக்குன்னு நினைக்கக்கூடாது. இன்னையிலேருந்து ஆன்மா ஒரு படி மேலே வளர்ச்சி அடையணும். புரியுதா? உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்மாவானது மேலும் 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 வளர்ச்சி அடையணும். அந்த வளர்ச்சி நிலையில் நீங்கள் மேலும் மேலும் இந்த சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்ளணும், அதில் ஆர்வம் இருக்கணும். அப்படியெல்லாம் இருக்கு. ஏன்னா சித்தர்களை பற்றி சொல்வதற்கு ஆள் இல்லை. ஏன்னா அவர்களும் அதை விரும்புறதில்லை. இப்போ ராஜேந்திரன் புகழ்கிறதுனால மடப்புற சுவாமிக்கு என்ன ஆக போகுது? ஒன்றும் இல்லை. அவர் பேசாமல் ஏகாந்தத்தில் உட்காந்துட்ருக்கிறார். என்னை ஏன்டா தொந்தரவு பண்ணுறீங்க இத்தனை பேர் வந்துன்னு தான் அவர் நினைப்பார். இருந்தாலும் அவரை தாழ் பணிந்து சரணாகதி அடைஞ்சி, சாமி நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுக்கு அருள் செய்யுங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய திருவடியெல்லாம் இங்கே பட்டிருக்கு. அவர் இதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். உங்களுக்கு தெரியாது. யாராவது ஒருத்தர் கனவுல போய் ஏன்டா இப்படி பண்ணிட்டு வர, என்னடா செஞ்சுக்க அப்படின்லாம் கேட்பாங்க. அவங்களும் வருவாங்க, வந்து உனக்கு இப்படிலாம் இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. காவி தரித்த வடலூரார் கண்ணால் காணும் கருவூரார் எங்கள் அம்மா என்றாலே கரங்கள் கும்பிடும் தன்னாலே. எங்கள் அம்மா என்றாலே கரங்கள் கும்பிடும் தன்னாலே. பிள்ளையாம் பேட்டை பிறந்தவனே இரக்கம் நிறைந்த அருள்மணமே. பிள்ளையாம் பேட்டை பிறந்தவனே இரக்கம் நிறைந்த அருள்மணமே. ஆசிவகமே வணங்குகிறோம், ஆசிகள் வேண்டி தொடருகிறோம். ஆசிவகமே வணங்குகிறோம், ஆசிகள் வேண்டி தொடருகிறோம். மூட்டை சாமியின் அருகிருந்து முழுதாய் சித்தம் பயின்றவரே. மூட்டை சாமியின் அருகிருந்து முழுதாய் சித்தம் பயின்றவரே. வீடு மக்கள் தானிருந்தும் சித்தர் வாழ்வை வாழ்பவரே. வீடு மக்கள் தானிருந்தும் சித்தர் வாழ்வை வாழ்பவரே. பசுதானம் செய்வதில் உள்ளன்பு, அன்னதானம் செய்வதில் பேரன்பு. பசுதானம் செய்வதில் உள்ளன்பு, அன்னதானம் செய்வதில் பேரன்பு. கவலை வேண்டாம் நான் உண்டு என்றே சொல்லும் எங்கள் அம்மா. சிவனும் பார்வதி போலிருக்கும் சித்தர் ஒளியே எங்கள் அம்மா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வெண்மையும் மென்மையும் கைகோர்க்கும் தருணம். கோடையும் குளிர்காலமாகும். சம்மர் ஸ்பெஷல் பியோர் காட்டன் ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ்.